ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது ஒரு முக்கியமான பதிவு. இன்றைய இளைஞர்களும் சரி, இளம் பெண்களும் சரி, அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இளமை இருக்கும் பொழுதே தயவு செய்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு 19 21 அதற்குள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு 21 முதல் 25க்குள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கை மிகவும் செழிப்பாக சிறப்பாக இருக்கும். அதற்கு பிறகு நீங்கள் தாராளமாக படியுங்கள், வேலைக்கு செல்லுங்கள், பணம் சம்பாதியுங்கள், காரு, பங்களா, தோட்டம், துறவு எது வேணாலும் வாங்குங்கள், வெளிநாடு செல்லுங்கள், எது வேண்டுமானாலும் வாங்கலாம். இளமையை வீணடித்து விட்டு பெண்கள் 35 வயதிற்கு மேலும், ஆண்கள் 40 வயதிற்கு மேலும் திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய்கிறீர்கள். அப்பொழுது படிப்பு, வேலை செய்து அதற்கு படித்துவிட்டு படிப்பிற்கு தகுந்த மாதிரி நல்ல வேலையை தேர்ந்தெடுத்து அந்த வேலையின் மூலம் நிறைய சம்பாதித்து போதுமான அளவு பணம் இருப்பு வைத்து கொண்டு வீடு, வாகனம், நிலம், புலம் வாங்கி பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வாழ்க்கையில் ஏமாந்து விடுகிறீர்கள். பொதுவாக பெண்களுக்கு 28 30 வயதிற்குள் கர்ப்பப்பையில் சுரோனிதம் குறைய ஆரம்பித்துவிடும். கர்ப்பத்தை உற்பத்தி செய்யக்கூடிய திறன் பாதிக்கு மேலே குறைந்துவிடும். அப்பிறகு ஊசியின் மூலம், லேப்ராஸ்கோபிக் அது இது என்று இன்றைய கண்டுபிடிப்பின் மூலமாக குழந்தை பாக்கியத்தை பெற முயற்சி செய்வீர்கள். ஆனால் நீங்கள் சேர்த்து வைத்த அனைத்து சொத்துக்களையும் இதன் மூலம் இழந்து விடுவீர்கள். நன்றாக புரிந்தால் மட்டும்தான் இது வரும். அதே போல் ஆண்கள் 40 வயதிற்கு மேல் பணம் சம்பாதிக்கும் பொழுது அவருக்கு சுக்கிலம் மிகவும் நீர்த்து போய்விடும். குழந்தை பிறக்காது. அதற்கு மேலும் குழந்தை பிறந்தாலும் அது நோஞ்சானாக பலவீனமாகத்தான் இருக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது. எத்தனை செல்வத்தை நீங்கள் சம்பாதித்தாலும் உங்களுடைய வாரிசு குழந்தை செல்வம் இல்லை என்றால் அது மிகவும் மனவேதனையாகத்தான் இருக்கும். எத்தனை காசு பணம் இருந்தாலும் அந்த குழந்தை செல்வம் இருப்பது போல் உங்களுக்கு நிச்சயமாக அந்த வாழ்க்கை சிறப்படையாது. பிறகு சிலர் திருமணம் செய்ய பெண் கிடைக்காது, மாப்பிள்ளை கிடைக்காது. அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டியது வரும். ஜோதிடம் இடம் சென்று நல்ல மாப்பிள்ளை வேண்டும், நல்ல பெண் வேண்டும் என்று அலைய வேண்டியது வரும். எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு நம் பிள்ளைக்கு நல்ல பெண் கிடைப்பால், பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான் என்று தேட வேண்டியது வரும். இப்படி பல சங்கடங்கள் இருக்கின்றன. இளமையிலேயே நீங்கள் திருமணத்தை செய்து கொண்டீர்களானால் நிச்சயமாக இது போன்ற தொந்தரவுகளில் இருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். இதை பெரியவர்களும் கொஞ்சம் பொறுப்பாக இப்பொழுது இருக்கும் இளம் தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். திருமணம் தானே பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எத்தனை அவல நிலைகள் இன்று. காதலித்து கல்யாணம் செய்து கொள்கிறார்கள், அது டைவேஸில் போய் முடிகிறது, மனமுறிவு என்று இன்று ஏராளமான கேசுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், அந்த இளமையில் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காமல் போவதால் உணர்ச்சி வசப்பட்டு மிக கேவலமான நிலைகளை எல்லாம் இன்று சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து புரிந்து கொண்டு இளமையிலேயே உங்கள் வாழ்க்கையை தொடங்கி விட்டீர்களானால் உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்றும் யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். ஞானம் பரவட்டும்.